முத்துவேல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யார் யாருக்கு என்ன செய்யணுமோ நான் இருக்கும்போதே பிரித்து கொடுத்துட்றேன்னு சொன்னப்போ ரொம்ப வருத்தப்பட்டாங்க நம்ம அப்பத்தா. அது மட்டும் இல்லை, நீ ஏன் திடீர்னு இப்படி யோசிக்கிற அப்படின்னு கொஸ்டினும் ரைஸ் பண்ணாங்க. ஆனால் எனக்கு இது சரின்னு தோணுது, அதுக்கான அவசியம் வந்துச்சுன்னு தோணுது அப்படின்னு ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொன்னார். பட் அவரோட உடல்நிலை சரியில்லாததுனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறத அப்பத்தாவால் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லை, எல்லாமே காலகாலத்தில் சிலதெல்லாம் செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சுட்டு ஓகே சொல்லிட்டாங்க. அதனால் மற்றவங்க எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் நம்ம முத்துவேல் எல்லார்கிட்டையும் வச்சு தான் சொல்கிறாங்க, நான் சொத்து பிரித்து அவங்கவுங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் நம்ம சக்திக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதை அப்போத்தாவும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முத்துவேலும் நோட் பண்ணுறாரு, சக்தி அப்படி தான் எப்போவுமே அப்படிங்கிற மாதிரி அவரால் அதை ஏற்றுக்க முடியுது. பொதுவாகவே சொத்து பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம சக்தி தான் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் பழனி இப்போ எதுக்குன்னு அதெல்லாம் அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இவன் வேற அப்படின்னு சக்தி பயங்கரமாக கோவப்பட்டாரு. சுகன்யாவும் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டுக்கிறோம் அப்படின்னு. இப்போ இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் லாயரை வர வச்சு பேசும்போது நம்ம சக்தி பயங்கர மோசமாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக முத்துவேல் வந்து நம்ம பழனி, முத்துவேல் அப்புறம் சக்தி 3 பேருக்கு மட்டும்தான் சொத்து பிரிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. முத்துவேல் அப்போ 2 பேருமே பிளான் பண்ணியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் கோமதி இந்த வீட்டில் யாரையும் மதிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னாலும் எப்படி பார்த்தாலும் எந்த முறையிலையும் அவங்களுக்கு சொத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. லீகலாக அவங்களுக்கும் சொத்துல உரிமை இருக்குது. அதனால அவங்களுக்கும் சேர வேண்டியதை பிரித்து கொடுத்துடணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி முத்துவேலுக்கு சேர வேண்டியது அத்தனையும் ராஜி பேருக்கு எழுதி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இப்போது நம்ம முத்துவேலோட ஒட்டுமொத்த சொத்துக்கும் ஒரே ஒரு அதிபதி அப்படின்னு பார்த்தா ராஜி கதிர் அவங்களுக்கு தான் இவர் கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்க முடியும். பட் நம்ம சக்தி எதிர்பார்க்கறது என்னன்னா, குமாருக்கு தான் இந்த சொத்து எல்லாமே வந்து சேரப்போகுது, மற்றவங்களுக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் முத்துவேல் பாரபட்சமே இல்லாமல் இந்த சொத்தை காந்திமதி அம்மாவுக்கு பிறந்த 4 பிள்ளைகளான முத்துவேல், சக்திவேல், பழனிவேல் அப்புறம் நம்ம கோமதி இவங்க 4 பேருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு, அதுவும் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, சக்திவேல் வந்து மாரியையும் குமாரையும் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. எங்கள் அண்ணன் எப்படா இந்த முடிவு எடுப்பார் அப்படின்னு நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் சரியான நேரத்தில் தான் இப்போ அந்த முடிவு எடுத்திருக்காரு. குமாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வீட்டோட எங்களுக்கு அடுத்து ஒரே ஒரு ஆண் வாரிசு அப்படின்னா அது குமார் மட்டும்தான். அதனால பாதி சொத்தை குமாருக்கும் மீதியை மற்றவங்களுக்கும் கொடுப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால அவர் என்ன முடிவெடுத்தாலும் நீங்கள் சம்மதம்னு சொல்லிடுங்க, யாரும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் பேசிக்கோங்க, நான் எதுக்குங்க இதிலெல்லாம் தலையை நுழைக்க போகிறேன் அப்படின்னு மாறி சொல்லிடுறாங்க. அப்பா அது எப்படிப்பா, பாதி சொத்து தான் எனக்கு வருமா, மீதி எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களா? ராஜி தான் மதிக்காமல் ஓடி போயிட்டா, அத்தைக்கு எப்படி சொத்து இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதே போல் ராஜிக்கும் சொத்து இல்லைன்னு தானே சொல்லணும். அவங்க ஒன்றும் நம்ம குடும்பத்தை மதித்து நம்ம கௌரவத்தை காப்பாற்றல, அவங்க இஷ்டமாக தானே போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட சொத்து கொடுக்கணுமா என்ன? எப்படியும் பழனி சித்தப்பாவுக்கு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைக்கு எனக்கு மட்டும்தானே சொத்து, பெரியப்பா எப்படியும் அவருக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய், உன் பெரியப்பனை பற்றி அப்படியெல்லாம் யோசிக்காதடா. என்னதான் இருந்தாலும் ராஜி மேலே அவருக்கு பாசம் இருக்குது. அவருக்கு சேர வேண்டியதை ராஜிக்கு கொடுக்கணும்னு நினைப்பாரு. நம்ம தான் அப்படி ஏதாவது பேசணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஹால் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு. யார் அப்படின்னு கேட்குறாங்க மாறி. வேற யார், நம்ம சம்மந்தி குடும்பம் தான் அப்படின்ட்டு. கோமதி குடும்பமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எப்படி நமக்கு சம்மந்தி குடும்பமாக ஆவாங்க? குமாரோட மாமியார் தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்னது, அந்த பாக்கியமா, அந்த பொம்பளையாவா அப்படின்னு. அப்பா இதெல்லாம் சரியாக படல எனக்கு அப்படின்றாரு குமார். டேய், அவங்க தானே சரியாக இருக்கும், அவங்கள இங்கே கூப்பிட்டு நிறுத்திட்டா போதும், நம்ம எதுவும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அவங்களே கேட்பாங்க, அப்போவே நம்ம பிடிச்சிக்கலாம். நான் எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுவேன், அதுக்கப்புறம் நீ இடையில நுழைஞ்சிரு. ஒருவேளை நமக்கு சாதகமாக தான் எல்லாமே பண்ணுறாங்க, நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் அண்ணன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எதுவும் பேச வேண்டாம். ஆனால் நம்ம நினைக்காதது ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாக்கியம் பேசணும். அவங்க பேசுனாங்கன்னா அடுத்து நீ பேசு. நான் எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி கடைசியில் குமார் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டுடுறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போதைக்கு இந்த வீட்டில் மூத்த வாரிசு அப்படின்னா நீ தான், உனக்கு தான் எல்லாமே வந்து சேரணும். பழனிக்கு குழந்தை போகிறதுக்கப்புறம் ஆனா பொண்ணா இல்லை அந்த குழந்தை எப்படி வாழுதுங்கிறத வச்செல்லாம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்றாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அது எப்படிங்க அவங்க சொத்தில் நீங்கள் உரிமை கொண்டாட முடியும்? அவங்களுக்கு சேர வேண்டியது அவங்களுக்கு, அப்புறம் பெரிய மாமாவுக்கு சேர வேண்டியது அவங்களுக்கு கொடுத்துடணும். உங்களுக்கு வர வேண்டியதை மட்டும்தானே நீங்கள் எடுத்துக்கணும், அதுதானே குமாருக்கு சேரணும். எனக்கு தெரிஞ்சு கோமதிக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுக்கணுங்க அப்படின்றாங்க. டே, இவ்வளோ போய் நம்ம தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசணுமே, நம்மளை சொல்லணும், நீ கிளம்பு இங்கேருந்து அப்படின்றாங்க. இது எனக்கு என்னமோ சரியாக படலன்னு. இங்கே பாரு, நீ வாயை
வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தால் போதும், நான் பார்த்துக்கிறேன். என் பையன் என்ன சந்தோஷத்தை கண்டா, நான் என்ன சந்தோஷத்தை கண்டேன், என்ன இருந்தாலும் மூத்த பையன்னு அண்ணனுக்கு தானே எல்லா இடத்துலையும் மரியாதை மதிப்பெல்லாமே கூடிச்சு, எனக்கு என்ன கிடைச்சிது, நான் அப்படியெல்லாம் விடவே மாட்டேன் அப்படின்றாங்க. சரிப்பா, நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்றாரு குமார். என்னடா அப்படின்னு. இந்த வீடு யாருக்குப்பா அப்படின்னு கேட்குறாங்க. டே குமார், பரவாயில்லையேடா, அப்பா மாதிரியே இருக்கியேடா அப்படின்றாங்க. இல்லைப்பா, எப்படி பார்த்தாலும் இந்த வீட்டோட ஒரே ஆண் வாரிசு நான் தான். இப்போதைக்கு இந்த வீடு எனக்கு தானே வரும், அதாவது உங்களுக்கு தானே வரும். எப்படியும் பெரியப்பாவும் சித்தப்பாவும் வந்து இந்த வீட்டில் இருந்துக்கிட்டோம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இருக்கிற மாதிரி எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்துக்கலாம். பட் இந்த வீடு உங்கள் பேருக்கு தானே வரும் அப்படின்றாங்க. நானும் அப்படி தான் யோசிக்கிறேன், அண்ணன் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஒருவேளை வீட்டை பொம்பளை பிள்ளையான ராஜிக்கு கொடுத்துடலாம், இல்லை கோமதி கொடுத்துடலான்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மாறி கேட்குறாங்க. உன் எண்ணத்தில் தீயை வைக்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, அந்த மாதிரி ஏதாவது நடக்கட்டும் அப்போ இருக்க உனக்கு அப்படின்றாங்க. ஆனால் அண்ணன் அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். ராஜிக்கோ கோமதிக்கோ இந்த வீட்டை கொடுத்துடலாம், மற்ற எல்லாத்தையுமே குமாரும் பழனியும் பிரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாருனா கூட நம்ம ஒத்துக்கக்கூடாது, எல்லாத்தையுமே சரிசமமாக பிரிக்கணும்னு தான் நம்ம பேசணும் அப்படின்றாங்க. ஆனால் வீட்டை எப்படிப்பா பிரிக்க முடியும் அப்படின்றாரு குமார். டே, வீடு உனக்கு தாண்டா வரணும், அதை நான் எங்கள் அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் என்ன பேசினாலும் எனக்கு சப்போர்ட்டிவாக நிற்கணுங்கிறது தான் விஷயம். நான் சில நேரத்தில் எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி மாதிரி பேசுகிற மாதிரி பேசுவேன், அதெல்லாம் வந்து அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் எங்கள் அண்ணன் மேலே நான் பாசமாக தான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காகவும். நான் அப்படி பேசினாவே சக்தியோட ஆசை, சக்தியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அப்படியே மாற்றி பேசிடுவார். அதுக்காக மட்டும்தான் நான் ட்ராமா பண்ணுவேன். அதனால் நீங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டே, உன் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுடு அப்படின்றாங்க. நான்லாம் ஃபோன் பண்ணல, நீங்களே பேசிக்கோங்கன்னு. ஆமாம், உனக்கு அதுக்கெல்லாம் பக்குவம் பத்தாது, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சக்தி பார்த்திங்கன்னா அவங்க பாக்கியத்துக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் சொத்து பிரிக்க போகிறாங்க, என்ன இருந்தாலும் குமார் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான், உங்கள் பொண்ணுக்கு வர வேண்டியது தான் இது எல்லாமே, அதனால் நீங்களும் அங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு. உங்கள் வீட்டில் உங்கள் சொத்து பூர்வீக சொத்தை பிரித்து எழுத போகிறாங்க, அதுக்கு நாங்கள் எதுக்கு அப்படின்றாங்க பாக்கியம். இந்த மண்ணை எப்படி பேசுது அப்படின்னு யோசிச்சுட்டு, அது எப்படி சம்மந்தியம்மா, நீங்கள் கண்டிப்பாக வரணும், நான் கூப்பிடுறேன்ல, கண்டிப்பாக வரணும் அப்படின்றாங்க. சரி, வந்துட்டா போச்சு, அதில் என்ன இருக்குது அப்படின்னு. மறக்காமல் உங்கள் ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு. அவர் இல்லாமையா, வந்துடுறோம் விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கிளம்பி வர்றதா இருக்குது. இங்கே வந்து நம்ம முத்துவேல் வந்து டைம் சொல்கிறாரு. ஒரு 3 மணி போல் நான் லாயரை வர சொல்லியிருக்கேன், யாரையும் வச்சு பேச வேண்டாம், நமக்குள்ளே நாமளே பேசிக்கலாம், யார் யாருக்கு என்ன வரணும் அப்படிங்கிறத பற்றி நான் லாயர்கிட்ட சொல்கிறேன், அவங்க எழுதி உயிலெல்லாம் பிரித்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிங்கண்ணே அப்படின்னு சக்தி சொல்லிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கார் சக்தி. அண்ணன் எப்படியும் அதிகமாக நம்ம பேரில் தான் எழுதி வைப்பார், எல்லாத்துக்கும் நம்ம தான் அண்ணன் கூட இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா கோமதி இந்த குடும்பம் வேண்டாம் அப்படின்னு பாண்டியனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பழனியும் அக்கா தான் முக்கியம்னு அம்மாவையோ கூட பிறந்த அண்ணனுங்களையோ யோசிக்காமல் கோமதி பின்னாடி ஓடி போயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க திரும்ப இங்கே வந்திருக்காங்க அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சக்தி தான் காலத்துக்கும் நம்ம முத்துவேல் கூடவே இருந்தார், அந்த வீட்டோட மான மரியாதை எல்லாம் காப்பாற்றினாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நினைப்பு. அதனால தான் அவருக்கு எனக்கு தான் எல்லாமே வரணுங்கிற ஒரு மைண்ட்லேயே இருக்கார். ஃபைனலாக 3 மணி ஆகுது. சக்தி வாசலையே பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டாக லாயர் வராங்க. வாங்க சார் அப்படின்னு சக்தி உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அவருக்கு குடிக்க ஏதாவது கொடுங்க அப்படின்னு. சார் பரவாயில்ல, எதுவும் வேண்டாம் அப்படின்றாரு. அட இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி வடிவுக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஏதோ குடிக்க ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியமும் அவங்க ஹஸ்பண்டும், அதாவது மாணிக்கமும் வராங்க. அவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் பேச வேண்டியதாக பேசிடலான்னு, வர வேண்டியவங்க தான் வந்தாச்சே அப்படின்றாங்க. இன்னும் சுகன்யா வரலையே அப்படின்றாங்க. வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பழனி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு. இப்போ சுகன்யாவும் வந்துட்டாங்க. இப்போவும் முத்துவேல் அமைதியாகவே இருக்கிறத பார்த்துட்டு, என்னென்ன வர வேண்டியவங்கெல்லாம் வந்தாச்சு, பேச வேண்டியதாக பேசிடலாமே அப்படின்றாரு சக்தி. அவசரப்படா சக்தி, நான் கோமதியையும் ராஜியையும் வர சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. கோமதியவா, அவளை எதுக்கு நான் இங்கே வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கோவப்படுறாரு. என்ன சக்தி பேசுகிற, அவளும் இந்த வீட்டு பிள்ளை தானே அப்படின்னு. அப்போது அப்பத்தான் இருந்துட்டு, என்ன சக்தி என்னாச்சு உனக்கு அப்படின்னு கோவப்படுறாங்க. இல்லைத்தா, எப்படி பார்த்தாலும் அவள் நம்ம வீட்டை விட்டு ஓடி போனவ, அவளை எதுக்கு இங்கே கூப்பிடணும், இது நம்ம பூர்வீக சொத்து, இது நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம், இதில் அவளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்றாங்க. அதுவும் ராஜியையும் வர சொல்லியிருக்கேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், சொத்து எல்லாத்தையும் என் பேரில் வேண்டாம், எனக்கு சேர வேண்டிய அத்தனையும் ராஜியோட பேரில் எழுத சொல்லியிருக்கேன், அது எல்லாமே நான் லாயர்கிட்ட தெளிவாக பேசிட்டேன் அப்படின்றாரு முத்துவேல். என்னது, ராஜி பேரில் எழுத சொல்லியிருக்கீங்களா, என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு கோவப்படுறாரு.
என்னாச்சு சக்தி உனக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. பின் என்ன ஆத்தா, என்ன பேசுகிறாரு அண்ணன்? இப்படியெல்லாம் அண்ணன் பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராஜிக்கும் கோமதிக்கும் நம்ம சொத்துல என்ன உரிமை இருக்குது? அவங்க நம்ம யாரும் வேண்டான்னு எவன் குருதியோ ஓடி போனவங்க தானே அப்படின்னு. கோமதி அப்படி சொல்கிற சரி, ராஜி என்னடா பண்ணா? எப்படி பார்த்தாலும் ராஜி தான் உன் அண்ணனுக்கு இருக்கிற ஒரே பிள்ளை. அவளுக்கு தானே அவனோட சொத்து அத்தனையும் போகணும் அப்படின்னு. அது எப்படி? என்னைக்கு இருந்தாலும் குமார் தான் இந்த வீட்டோட வாரிசு, குமாருக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. ராஜி நான் பெத்தனே தவிர அவளுக்காக எதுவும் என்னால் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொன்னீங்க. நகை நட்டெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் கொடுத்து விடுங்க பொம்பளை பிள்ளைக்கு. வேணும்னா கோமதிக்கும் 10 20 சவரன் கொடுத்து விடுங்க, மற்றபடி வேற எதுவும் பண்ண முடியாது. சொத்துலலாம் எந்த பங்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சக்தி அமைதியை உட்காரு அப்படின்றாங்க. இல்லைங்கண்ணே அப்படின்னு பேச வராரு திரும்பவும். நான் தான் சொல்கிறேன்ல உட்காரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சக்தி அமைதியாக உட்கார்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கோமதி, ராஜி, கதிர் 3 பேரும் வராங்க. கதிர் எதுக்கு வரணும், அப்படியே ராஜி வந்தா கூட அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம சக்தி. இப்போ இவங்கள பார்த்த உடனே பாக்கியம் வேற கடுப்பாயிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அதாவது எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம முத்துவேல் வந்து நம்ம பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் பார்த்துட்டு பாட்டி காதில் ஏதோ சொல்கிறாங்க. சரி முத்து அப்படியே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்து சுடர்கிட்ட என் கூட கொஞ்சம் வா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போய், உங்கள் அப்பாவும் அம்மாவும் நம்ம பூர்வீக சொத்து பிரிக்கிற இடத்துல எதுக்கு? அவங்க ஏதாவது சொல்ல இவங்க யாராவது கோவப்பட நல்லா இருக்காது. நீ அவங்கக்கிட்ட பக்குவமாக சொல்லி இங்கேருந்து அனுப்பி வைமா, இல்லாட்டினா ரூமில் உட்கார சொல்லு அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கத்துக்கிட்டேயும் பாக்கியம் கிட்டேயும் போய், நீங்கள் 2 பேரும் ஒன்று வீட்டுக்கு கிளம்புங்க, இல்லாட்டினா வாங்க ரூமில் உட்காருங்க, இது பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிடட்டும் அப்படின்றாங்க. அது என்ன, நான் இங்கே இருக்கணும்னு தான் சம்மந்தி வர சொல்லியிருக்காரு, நீ என்ன ரூமுக்கு போக சொல்கிற அப்படின்றாங்க. இல்லை அம்மாச்சி தான் சொல்ல சொன்னாங்க அப்படின்றாங்க. ஆனால் பாக்கியத்துக்கும் கோவம் வந்துடுது. அவங்க ஏதோ 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சக்தி நோட் பண்ணிவிட்டு அங்கே வந்து கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னு. பாருங்கள் சம்மந்தி, நீங்கள் தான் இங்கே என்னை வர சொன்னீங்க, இவன் என்னடானா ரூமில் போய் உட்காருங்கன்னு சொல்கிறா அப்படின்னு கோவப்படுறாங்க பாக்கியம். அப்போ நம்ம சக்தி இருந்துட்டு ஏன் அவங்கள ஏமா போக சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பூர்வீக சொத்து பிரிக்கிற இடத்துல சம்மந்தியோட குடும்பம் எதுக்கு இங்கே அப்படின்னு அம்மாச்சி தான் சொல்ல சொன்னாங்க, அதுக்கு தான் மாமா சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆத்தா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் வந்து இங்கே இருங்க அப்படின்றாங்க. அப்போது சைலண்ட்டாக சொன்னாங்க, கேட்கல. அதனால அப்பதான் என்ன பண்ணுறாங்க, சக்தி உங்கள் சம்மந்தி குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் மேலே ரூமில் இருக்க சொல்லு, இந்த இடத்துல அவங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுது சக்திக்கு. சரி நீங்கள் போங்க ரூமில் இருங்க, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால அவங்க 2 பேரும் ரூமுக்கு போயிடுறாங்க. சுடரு போய் அம்மா அப்பா கூட இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பத்தா. அவங்களும் மேலே போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்பத்தா வந்து சக்தி கிட்ட சொல்கிறாங்க, சக்தி ஒரு விஷயம் சொன்னால் முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, சும்மா தேவையில்லாமல் சண்டைக்கு வராத, எதுவாக இருந்தாலும் உன் அண்ணன் எடுக்கிறது தான் முடிவு. இந்த வீட்டுக்கு எல்லாமாவும் உன் அண்ணன் தான் இருந்திருக்கான் உன் அப்பாவுக்கு அப்புறம். உன் அப்பா சொன்னால் எப்படி கேட்டுக்குவியோ அது போல் உன் அண்ணன் சொல்கிறத கேட்டுக்கோ, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சார் எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் யார் யாருக்கு எது எது எழுதணும்னு, நான் எழுதிடுறேன், அதுக்கப்புறமா பத்திரம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்களுக்கு இருக்கிற மில்லு, ஃபைனான்ஸ் கம்பெனி, அப்புறம் இப்போ நம்ம பழனிக்கு வச்சுருக்கிற மளிகை கடை, இது 3ஐயும் கால்குலேட் பண்ணி ஃபைனான்ஸ் கம்பெனியை சக்தி வச்சுக்கிட்டோம், மில்லு நான் வச்சுக்கிறேன், அதே மாதிரி அந்த மளிகை கடையை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சூப்பர் மார்க்கெட் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம், அதோட பிரான்ச்சஸை அவனே தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை பழனி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பயங்கர திருப்தி நம்ம சக்திக்கு ஆக்சுவலாக. ஏன்னா மில்லில் வந்து பெருசாக லாபம் கிடையாது, ஃபைனான்ஸ் கம்பெனியில் நல்ல பணம் வருது அவங்களுக்கு. ஆனால் நம்ம பழனிக்கு இருக்கிற அந்த கடையில் இன்னும் பிரான்ச்சஸ்லாம் அதிகப்படுத்துறது அவரோட திறமை. ப்ளஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய கடையாக வச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் சின்னதாக கடை வச்சு கொடுத்தது காரணம் பொறுப்பாக இருப்பானா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா பொறுப்பாகவே 2 பேருமே குடும்பம் நடத்துகிறாங்க, அதே மாதிரி கடையையும் நடத்துகிறாங்க. அதனால அவங்களுக்கு நல்ல பெரிய லெவலில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுகன்யா சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. சரி அடுத்தது என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இருக்கிற அந்த சொத்து, அதாவது லேண்டு, இதில் எல்லாத்தையும் பிரிக்கும் போது கிட்டத்தட்ட ஒருத்தவங்களுக்கு 60 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுலேயும் நம்ம கோமதி பேர் வரவே இல்லை. ரைஸ் மில்லு முத்துவேல் இருக்கிற வரைக்கும் முத்துவேலுக்கு, அதுக்கப்புறம் என்னங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மைண்டில் தான் நம்ம சக்தியும் அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. எங்கே கோமதிக்கும் எழுதி வச்சுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ லேண்டு, அதே நேரத்தில் ஃப்ளாட்லாம் வாங்கி வச்சுருக்காங்க நிறையா, அங்கங்கே ஊருக்குள்ளே இடம் வாங்கி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் பிரிக்கும் போதுமே ஈக்குவலாக பிரிக்கிறாங்க. கடையை மட்டும் விட்டுட்டு மற்றபடி மில்லையோ இல்லை அவங்களோட ஃபைனான்ஸ் கம்பெனிலையோ பங்கு இல்லை அப்படின்னு பழனிக்கு சொன்னது கஷ்டமாக இருக்குது சுகன்யாவுக்கு.
பட் அந்த சமயத்தில் அவங்க அதெல்லாம் டெவலப் பண்ணுற சமயத்தில் முத்துவேல் சக்திவேல் மட்டும்தான் அது எல்லாத்தையும் பண்ணாங்க. மற்ற எல்லா அந்த டைம்லலாம் நம்ம பழனி வந்து அங்கே பாண்டியன் வீட்டில் இருந்துட்டதுனால அவருக்கு இவ்வளவு தான் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க சொல்லிட்டாங்க, ஒத்துக்கவும் செஞ்சுட்டாங்க. பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ ஃபைனலி இந்த வீட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. தோட்டம் தொருவு அவங்களுக்கு இருக்கிற நஞ்ச புஞ்சன்னு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே பங்கு போட்டு எழுதும்போது நம்ம கோமதிக்கு மட்டும் எதுவுமே சொல்லலை இப்போ வரைக்கும். அதே நேரத்தில் நம்ம கோமதியும் நம்ம ராஜியும் இங்கே போகணும் கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னப்போ கூட நம்ம பாண்டியன் வந்து வேண்டான்னு தான் முதல்ல சொன்னார். கூப்பிட்ட மரியாதைக்காக போயிட்டு வரோம், அவங்க எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம கோமதி சொன்னாங்க. அதை வந்து யோசிச்சு பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஃபைனலாக இந்த வீடு நம்ம சக்தி பார்த்திங்கன்னா வீட்டை அப்படியே சுற்றி பார்க்குறாரு. வெளியூரில் அங்கங்கே சின்ன சின்னதாக கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது இவங்களுக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸ்லாம் யார் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. முத்துவேல் வந்து ஒரே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரியும், மற்ற மூணு கெஸ்ட் ஹவுஸ் வந்து சக்திக்கு 3 அப்புறம் பழனிக்கு 3 அப்படிங்கிற மாதிரி பேசி சொல்லிடுறாங்க. அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சுகன்யாவுக்கு. அப்போ சக்தி இருந்துட்டு என்ன ஒரே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருக்கிற பழனிக்கும் அடுத்து ஆம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால தான் அவங்க வாழட்டும், பரவாயில்ல, நல்ல குடும்பத்தில் வாக்குப்பட்டிருக்கா ராஜி, அவளுக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதையும் ஏற்றுக்கிறாங்க எல்லாருமே. இப்போ ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த வீடு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீடு ஆத்தாவுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆத்தாவுக்குன்னா எனக்கு புரியலை அப்படின்னு. இந்த வீடு அம்மாவுக்கு, அப்பா இந்த வீட்டை முழுசாக கட்டலை, சும்மா சின்ன வீடாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் டெவலப் பண்ணி இன்றைக்கி பெரிய வீடாக இருக்குது, பங்களா மாதிரி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த வீடு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நம்மளது ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குது, அது கணக்கில் வரலையே அப்படின்றாங்க. அது வந்து அம்மாவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு எதுக்குன்னு அவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களோட கடைசி காலத்தில் அவங்க அதை யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துக்கட்டும் அப்படின்னு. அப்போது கோமதிக்கு அம்மா கொடுத்துடட்டும் அப்படிங்கிற இதில் தானே நீங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. சரிண்ணே, அதெல்லாம் விடுங்க, பரவாயில்ல இருக்கட்டும், அம்மா பேரில் தானே இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அது என்றைக்கு யாருக்கு கொடுக்குறாங்கங்கிற போது நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சக்தி. சரி அவ்வளவுதான் அப்படின்றாங்க. அண்ணனே தங்க நகையெல்லாம் மறந்துட்டிங்களே அப்படின்றாங்க. ஆமாம்ல, அது கொஞ்சம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மா கிட்ட ஒரு 250 சவரன் தங்க நகை இருக்குது, அந்த தங்க நகையை அம்மா கோமதிக்கு கொடுத்துடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 250 சவரனில் 100 சவரன் அவங்க அம்மா வீட்டிலேருந்து கொடுத்தது அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் மீதி 150 சவரன் நம்ம அப்பான்னு வாங்கி கொடுத்தது, அது அம்மாவுக்காக வாங்கினது, அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னைக்காக இருந்தாலும் நம்ம யாருமே உரிமை கொண்டாடக்கூடாது, மருமகள்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு 10 சவரன் அம்மா கொடுக்கட்டும், இது எல்லாமே கோமதிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சக்தி எந்திரிச்சு நிற்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நமக்கு ஈக்குவலான சொத்து தான் அந்த நகை, இன்னும் கம்மியாக இருக்கா, இன்றைக்கி நகையோட விலை என்னென்னு தெரியும்ல உங்களுக்கு, அப்படியெல்லாம் விட முடியாது. தங்கமே 250 சவரன் நகை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது கணக்கில் இருக்கிறது, கணக்கில் இல்லாததும் இன்னும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அன்னைக்கு வடிவுக்கு அப்புறம் சுகன்யாவுக்கு எல்லாருக்குமே அம்மா தனித்தனியாக நகை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோமதிக்கு ஏதாவது நகை கொடுக்கட்டும், மற்றதெல்லாம் அம்மா கிட்ட தான் இருக்கணும், அவங்க இல்லை அவங்களோட கடைசி காலத்துக்கு அப்புறம் நம்ம அதை பிரித்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நகையில் ஒரு பொட்டு தங்கம் கூட மற்றவங்களுக்கு யாருக்கும் போய் சேரக்கூடாது. நான் சொன்ன அந்த 10 சவரன் நகை கூட அம்மா விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், நம்ம வீட்டோட 4 பொம்பளைங்களுக்குன்னு. அது யார் 4 பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ராஜி, வடிவு, மாரி, சுகன்யா, அப்புறம் பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு அவங்க இஷ்டம். அதே மாதிரி இப்போ புதுசாக ஒரு மருமக வந்திருக்கா, அவளுக்குமே அம்மாவோட விருப்பம் தான், எதையுமே அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, அவங்க இஷ்டப்பட்டால் கொடுக்கட்டும், இல்லைனா எல்லாத்தையும் அவங்க மகளுக்கு கூட கொடுத்துக்கட்டும். ராஜி, கோமதி 2 பேருமே இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அம்மா வந்து அதாவது நம்ம அவளை வெறுக்கலாம், வேண்டான்னு நினைக்கலாம், ஆனால் அம்மாவுக்கு என்றைக்குமே அவள் பொண்ணு தானே, ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவள் ஓடி வந்து நிற்கிறா தானே. அம்மா நினச்சா இந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி கூட சரிசமமாக என் பொண்ணுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இந்த காலத்தில் அப்படி தான் இருக்குது எல்லாமே. ஆனால் அவள் நம்ம எல்லாரையும் மதிக்காமல் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போயிட்டா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நீ முன்னாடி வைப்ப அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாங்க. ஆனால் கோமதி அப்போ கூட எதுவுமே பேசுகிறதில்ல. அதே மாதிரி இந்த வீடுமே அம்மா யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. சக்திக்கு கொடுக்கணும், இப்போ முத்துவேலுக்கு கொடுக்கணும், பழனிக்கு கொடுக்கணும், கோமதி கொடுக்கணும்னு யாருக்கு கொடுக்குறதா இருந்தாலும் அவங்களோட விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா இருக்குன்னு எப்படி பார்த்தாலும் கோமதிக்கு டைரெக்டாக கொடுத்தா நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லி, ராஜிக்கு கொடுத்தாலும் நான் கொஸ்டின் பண்ணுவேன்னு சொல்லி தானே நீங்கள் உங்கள் பேரில் இருக்கிறதெல்லாம் ராஜிக்கு கொடுத்துடலாம், அம்மா பேரில் இருக்கிறது எல்லாத்தையும் கோமதிக்கு கொடுத்துடலான்னு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. சண்டை வந்துடுது. என்ன பேசிகிட்டு இருக்க சக்தி அப்படின்னு 2 பேரும் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால்
ஆனால் லாயர் இருந்துட்டு நான் இதை ஃபைனல் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்கும்போது இருங்க கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படின்றாரு. நீங்கள் ஃபைனல் பண்ணிடுங்க அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. அதனால அவருமே எழுத ஆரம்பிச்சிடுறாரு. கையெழுத்து போட சொல்கிறாங்க எல்லாரையும். ஆனால் சக்தி ஒத்துக்கலை. பெரிய பிரச்சனை ஆகிடுது. கதிர் முத்துவேலுக்கு உடம்பு சரியில்லாததுனால இடையில நுழைஞ்சு முத்துவேலை காப்பாற்றுறதுக்காக சக்தியை பிடிச்சி தள்ளிவிட அவர் போய் கீழே விழுந்துடுறாரு. பெரிய பிரச்சனையாகிடுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க.